அவங்க மட்டும் மெடிடேஷன்ல இருந்து முழிச்சாங்கன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கும் சேர்த்துதான் பால் காய்ச்சறேன். கொண்டு போய் கூட என்ன? ஆமா, வீட்ல அவங்க பெரியவங்க, அவங்கள கூப்பிடாம இருக்க முடியுமா? நீ போய் அவங்கள டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாத, சரியா? அவங்க நல்லா தியானம் பண்ணி முடிக்கட்டும். சக்கரை போடலாமா? உங்க ராஜிமாக்கு சுகர் எதுவும் இல்லல்ல? சக்கரை நோயெல்லாம் அவங்களுக்கு இருக்காது, ஆனா கொலஸ்ட்ரால் கண்டிப்பா இருக்கும். புரியல? கொழுப்பு 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 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பட் பால் குடிக்கிறத பத்திலாம் பிரச்சனை இல்ல ரஞ்சிதா. அம்மா, உங்க ராஜிமா எதுக்காக தியானம் பண்றாங்க? ஒருவேளை உலக அமைதிக்காக தியானம் பண்ணுவாங்களோ, இல்ல யார சாகடிக்கலாம்னு சொல்லி தியானத்துல யோசிச்சுட்டு இருப்பாங்களோ? ரஞ்சி, உங்க ராஜிமாக்கு சுகர் போடலாம்ல, சக்கரை நோய் இல்லையே. மாமா, நீங்க ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவே இல்ல சொல்லிட்டேன். பால் பொங்குது, பால் பொங்குறது நல்ல சகனம் தான். இனி நமக்கு ஏறுமுகம் தான். வயிறு எறியறவங்களுக்குலாம் இனி கெட்ட சகனம் தான். அப்படியே இறங்கி இறங்கி ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு ஓடி போற மாதிரி சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன்.